இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இலைகள் பார்க்கறதுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்க. ஒரு மாரி பப்பாளி இலை மாதிரி, ஆனா நீல வாக்குல இருக்க மாதிரி. இதுதான் கறிப்பலாவோட மரம். அந்த வெள்ளையா இருக்கு பாருங்களேன், அதுதான் வந்து கறிப்பலாவோட பூ. கறிப்பலா அப்படிங்கிறது வந்து நம்ம பிரியாணி பண்ணுறக்கு, பொரியல் பண்ணுறக்கு, கறி குழம்பு மாதிரி ஆட்டி ஊத்திலாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். பலாவோட பிஞ்செல்லாம் இல்ல. இது வந்து கறிப்பலா அப்படிங்கிறது தனியா அந்த பிஞ்சு மட்டுமே வந்து பொரியலுக்காக இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த காய் தான். இதில பால் வரும். இந்த பால் பட்டுச்சு அப்படின்னா புண்ணாயிரும். நம்ம ஊர்ல நெறைய இடங்கள்ல வந்து இந்த கறிப்பலா மரம், அதுக்கப்புறம் யானை காது அத்தி, இந்த மாதிரி நெறைய மரங்கள் வந்து ஒவ்வொருத்தர் காட்டுலலாம் வச்சிருப்பாங்க. இதோட பழுத்த இலை பாருங்களேன், பார்க்கறக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். நல்லா பெருசாவே இருக்கும். இது நல்லா நிழலும் குடுக்கும். நான் ரொம்ப நாளா இத வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியும் வச்சிருந்தேன். நம்ம ராசிக்கு வரல. காஞ்சு போயிருச்சு. இனி அடுத்த படையெடுப்பு எடுத்தா தான் இது வந்து நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது நம்ம சொந்தக்காரங்க காட்டுல தான் இந்த கறிப்பலா மரம் இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் இலைகள். நெறைய இடங்கள்ல கள்ளிப்பழம் பறிக்கும்போதெல்லாம் பார்ப்பேன். இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு கறிப்பலா மரம்னு.